ஹாய், ஹாப்பி பர்த்டே டு மை டியரஸ்ட் ஃப்ரெண்ட். நம்ம ஒன்றா பார்த்தது கிரிக்கெட்டில் தான். கிரிக்கெட் தான் நம்மளை ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுச்சு. இப்பயும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு இருக்கோம் கிரிக்கெட்னால தான். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஏதோ பேச சொல்கிறான். ஹாப்பி பர்த்டே, நிறைய நாள் வாழு. Hello, yeah, Mr. Captain Cool. Wish you many happy returns of the day, bitch. And yeah, keep smiling and have a great year ahead. பரதேசி, இந்த வருஷமாச்சும் ஒழுங்காக படிச்சு தொலை. ஹாப்பி பர்த்டே தருண். எனக்கு எப்படி இன்ட்ரடியூஸ் ஆனா, ரிஷி வீட்டில் கிரிக்கெட் ஆடுறப்ப அவன் தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண வச்சான். அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோம், ஃப்ரெண்ட் ஆனோம். போ இப்படியே ஆயிடுச்சு. முதல்ல நீ எனக்கு எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணனா, ஒரு நாள் ஈவினிங் கிரிக்கெட் விளையாடும் போது ரேமன் தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சான். அதுக்கு முதல்ல ரேமன் தேங்க்ஸ் சொல்லணும். நீ வந்ததுக்கப்புறம் தான் லைஃப் ஜாலியாக மாறிச்சு. தேங்க்ஸ் அதுக்கு முதல்ல. ஸோ நல்லா ஹாப்பி பர்த்டே, நல்லா படி, மரியாதை ஒழுங்காக நான் இட்லி தச்சுரு, குரு சாவடிக்காது. ஹாப்பி பர்த்டேடா தருண். ரிஷிடா, பர்த்டே நல்லா செலிப்ரேட் பண்ணேன். ட்ரீட்லாம் அப்படியே பங்கமாக கொடுப்பேன், அதெல்லாம் நம்பிக்கையாக இருக்குது. அப்புறம் நமக்கும் எனக்கு எப்படியும் ஒரு 4 இயர்ஸாக தெரியும், செம்ம க்ளோஸ் 4 இயர்ஸாக. ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸோடையே ரொம்ப க்ளோஸ் நீ தான். அப்புறம் நல்லா படி, செம்ம என்ஜாய் பண்ண பர்த்டேவை. தருணே மச்சான், ஹாப்பி பர்த்டேடா. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு லைக் 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பிச்சிச்சு. அப்போத்துலேருந்து நீ தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஐ வில் பி தேர் ஃபார் யூ நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ். ஹாப்பி பர்த்டே தருண் ஷா. எல்லாருக்கும் மாதிரி எனக்கும் இன்ட்ரடியூஷன் வந்து கிரிக்கெட்டில் தான். ஸோ மேட்ச் தோற்றாலும் எந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸும் காட்டிக்காமல் அப்படி கூலாக போக வேண்டியது, கேப்டன் கூல். சுச்சுவேஷன் ஓகே, நல்லா ஞாபகம் இருக்குது. தீபாவளிக்கு 2 நாள் முன்னாடி 5000 rupees பெட் மேட்ச். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம தோற்றுட்டோம். ஸோ 5000 rupees யார்ட்டையுமே கையில் காசு இல்லை. ஸோ உடனே உனக்கு வீட்டுக்கு தீபாவளியில் கிஃப்ட் பாக்ஸ் வந்து 6000 விற்று காசு கட்டோம். ஸோ எந்த சுச்சுவேஷனாலும் டக்குன்னு கூலாக ஹேண்டில் பண்ணுற மச்சான் பீச்சு கூட என்ன நீங்க பேட்டிங் ஆடுங்க. ராஜா நீ மச்சான் பாடிடா. வா, ஓகே ஃபைன். அப்புறம் ஸ்லிப் ஒன்று தான் இருக்கு, பரவாயில்லையா? இல்ல, எனக்கு 2 ஸ்லிப் தேவை. கண்டிப்பா வேணுமா? வேணும். ராஜா, ஏய் நீ செகண்ட் ஸ்லிப்பா, சீக்கிரம் வா. வா 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 வா. தம்பி எனக்கு ஸ்கொயர்ல வந்து டீப்பா இருக்கு, கொஞ்சம் ஷார்ட்டா வேணும். அப்படியா? ஏய் நீ இன்னும் கொஞ்சம் கிட்ட வா. ஏய் ஆ வா வா, வந்து பால போடு. அது ஒரு நிமிஷம் அண்ணா. போடா வாடா. ஏய் நீ இன்னும் 2 ஸ்டெப்ஸ் வா. வா வா, ஓகே ஃபைன். பின்னாடியே 4 ஃபீல்டர்ஸ்டா. ஏய் என்ன பண்ற? ஃபீல்டிங். பேட் கீட்டு போட போது பின்னாடி போடா. நீங்க ஆடுங்கண்ணா, எல்லாம் எங்களுக்கு தெரியும். போடுறா. இந்த பசங்க மேட்ச் ஆடுறது ஆர்வம் கொள்ளறாங்க. போடா போடா போடா. லெக் சைடுல போடாதடா, ஆஃப் சைடுலயே மெயின்டைன் பண்ணு. அடிக்கிறாங்கன்னு தெரியுது இல்ல மச்சி. 32 ரன் தான்டா அடிச்சிருக்கோம். பாத்துடா ப்ளீஸ்டா, ப்ளீஸ்டா பாத்து. எப்படி போட்டாலும் அடிக்கிறான்டா. வேற வழி தெரியல, கையில காசு இல்ல, அதனாலதான்.